வெல்கம் டு டெய்ல்ஃப்ளிக்ஸ் ஃபேக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மதர் ஷிப்டன்ஸ் கேவ். மதர் ஷிப்டன்ஸ் கேவ்னா என்ன தெரியுமா? இங்கிலாண்டோட நார்த் யோக்ஸாயரில் இருக்கிற நேரஸ்பரக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குகை மற்றும் கிணறை தான் மதர் ஷிப்டன்ஸ் கேவ்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கிணத்துல எந்த பொருளை கட்டி தொங்க விட்டாலும் கொஞ்சம் சில நாட்கள்லேயே அது கல்லாக மாறிடுமா. இந்த இடத்துல தொப்பி, ஷூஸ், சைக்கிள்ஸ், டெடி பியர் இப்படி பல பொருட்களை தொங்க விட்டு கல்லாக மாற்றிருக்காங்களாம். இது இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதாவது மக்கள் பார்க்கறதுக்கு 1630 இருந்து இந்த இடத்த மக்கள் பார்வைக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து கவர்மெண்ட். இங்க பல வரலாற்று நாயகர்களோட பொருட்களை கல்லா மாத்திருக்காங்களாம். உதாரணத்துக்கு இங்கிலாண்டோட ராணி குயின் மேரி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃபை இங்க கல்லா மாத்திருக்காங்களாம். அப்புறம் ஹாலிவுட் லெஜண்ட் ஹீரோ ஜான் ஒயினோட கவுபாய் கேட்டை கூட இங்க கல்லா மாத்திருக்காங்களாம். அதுக்கப்புறமா புகழ்பெற்ற இங்கிலாந்து கால்பந்து வீரர் பாபி மூர் அப்படிங்கிறவர் 1966 உலகக்கோப்பை வெற்றியை தொடர்ந்து ஒரு கால் பந்தை இங்க கல்லா மாத்திருக்காராம். மேலும் பல பிரிட்டிஷ் பிரதமர்கள் கூட அவங்களுடைய சில முக்கியமான பொருட்களை இங்க கல்லா மாத்திருக்காங்களாம். இது எல்லாமே அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மியூசியம்ல வச்சிருக்கிறாங்க. மதர் ஷிப்டன் கேவ்னா என்ன, அதுல என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு இன்ட்ரோவா பார்த்துட்டோம். இப்போ முக்கியமா மதர் ஷிப்டன்னா யாருன்னு தெரியணும் தானே. அகத்தா அப்படிங்கிற ஒரு அனாதை பொண்ணுக்கு 1488 அந்த குகையில வச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் மதர் ஷிப்டன். அவங்களோட உண்மையான பேரு உர்சுலா சூத்தல். இவங்க பிறக்கும் போதே ஒரு வகையா மூக்கு கொஞ்சம் பெருசமா, கொஞ்சம் கூன் விழுந்த உடம்பு, இந்த மாதிரி வினோதமா பிறந்திருக்கிறதா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இவங்களும் இவங்க அம்மாவும் அந்த குகையிலேயே தான் ரொம்ப வருஷமா தனிமையில வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் 1512 டோபி ஷிப்டன் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த மதர் ஷிப்டன். அதுக்கப்புறமா அவங்க பேரை உர்சுலா ஷிப்டன் அப்படின்னு மாத்திருக்காங்க. இவங்களுக்கு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்திருக்கு. இதனால அங்க இருக்கிற மக்கள் இவங்களை ஒரு மரியாதை நிமித்தம் காரணமா மதர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதனால காலப்போக்கில் மதர் ஷிப்டனா மாறிட்டாங்க. இப்படிதான் உர்சுலா சூத்தல் மதர் ஷிப்டனா மாறி இருக்காங்க. இவங்களோட இறப்புக்கு அப்புறமா இந்த கிணத்துக்கு பக்கத்துல எந்த பொருளை வச்சாலும் அது கல்லா மாறிடுதுன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே மக்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஷிப்டனோட ஆவி தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஷிப்டன் இந்த குகையில தனியா தான் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே இந்த குகை தானே, அதனால அவங்க ஆவி தான் இந்த மாதிரி பொருட்களை எல்லாத்தையுமே கல்லா மாத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 கதைகள் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருந்தா கூட சயின்டிபிக்கலா சில விஷயங்கள் இருக்கும்ல, எதனால இந்த கிணத்துக்கு பக்கத்துல எந்த பொருளை வச்சாலும் அது கல்லா மாறுது அப்படிங்கிறதுக்கு சயின்டிபிக்கலான விளக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி சுண்ணாம்பு கல் பாறை இருக்கும்ல, லைம்ஸ்டோன்ஸ், அது வழியா வரும்போது அங்க இருக்கிற சுண்ணாம்பு கற்களை அளவுக்கு அதிகமா அரிச்சிட்டு வருது. அதனால கால்சியமோட அளவு அதிகமாகுது. கால்சியம் கார்பனேட் மினரல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த தண்ணியில இருக்குது. எந்த பொருள் மேல இந்த தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கோ அப்போ அந்த தண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு எவாபரேட் ஆக 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 அந்த கால்சியம் மட்டும் அந்த பொருள் மேல அளவுக்கு அதிகமா படிய ஆரம்பிக்குது. அதனாலதான் அது பாக்குறதுக்கு ஒரு கல்லு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஒரு டெடிபியரை கட்டி தொங்க விட்டோம்னா அந்த தண்ணி விழுந்து 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 அந்த டெடிபியரை அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணி மட்டும் எவாபரேட் ஆகி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் அந்த டெடிபியர் மேல நல்ல லேயரா படியுது. இதனால 3 to 5 monthsக்குள்ளேயே அந்த டெடிபியர் ஒரு கல்லா மாறிடுது. இது ஃபாசிலான்னு செக் பண்ணி பார்த்தா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை சயின்டிஸ்ட் உடைச்சு பார்க்கும்போது எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் அப்படியே தான் இருந்திருக்குது. ஆனா மேல மட்டும் அந்த சுண்ணாம்பு கற்கள் ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ல பெயிண்ட் முக்கி அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அதை விட்டுட்டோம்னா அந்த லிக்யூடா இருக்கிறதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ் மட்டும் அந்த பெயிண்ட் ப்ரஷ்ல ஒட்டிக்கிடும் இல்லையா, அது பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி கல்லு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேம் சினாரியோ தான் இங்கேயும் நடக்குது. நார்மல் உப்பு தண்ணியை விட ரொம்ப அளவுக்கு அதிகமான அந்த கால்சியம் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ சீக்கிரமா கல்லாகுதுன்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு நான் சைடில் காமிச்சிருக்கிற அந்த இமேஜஸ் விஷுவல்ஸ் மாதிரி தான் அந்த கிணறு இருக்கும். அதாவது மேலே ஒரு குகை மாதிரி, கீழே குளம் மாதிரி. இந்த இடத்துல அதை தொங்க விடுறாங்க. எந்த பொருளோ பைசைக்கிள், டெடிபியர், கேட், இந்த மாதிரி எந்த பொருளை தொங்க விடுறோமோ அப்போ அந்த குகை அந்த குன்றிலேருந்து விழக்கூடிய நீர் வந்து ட்ராப்பாக விழுந்து அந்த பொருளில் அப்சர்வ் ஆகி அப்புறம் அந்த தண்ணீர் வந்து எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அது மட்டும் கல்லாக ஆயிடுது. அவ்வளவுதான். மதர் ஷிப்டன் கேவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.